28 பேரை சுட்டு கொன்றாங்கன்னு சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இங்கே மத்திய அரசாங்கம் உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லை ஹோம் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியரா? இந்த 28 பேரை இறந்ததுக்கு அப்புறம் இதை வைத்து நீங்க அரசியல் செய்றீங்க. இன்னைக்கு 28 பேர் அநியாயமா இறந்துருக்காங்க. நாடே சோகத்துல இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப உங்களுக்கு என்ன எளவுக்கு ரத்தன கம்பளம் வச்சு கூட்டு போறாங்க? ரெட் கார்பெட் வச்சு ஒரு ஹோம் மினிஸ்டரை கூட்டு போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலேகான் குண்டுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாங்க இந்து தீவிரவாதின்னு பேசுறோமா? RSS தீவிரவாதி காந்தியை கொன்னாங்க. இந்து தீவிரவாதின்னு பேசணுமா? RSS தீவிரவாதி. பாதுகாப்பில் கோட்டை விட்டு விட்டதா மத்திய அரசு. வேற என்ன? 19ஆம் தேதி மோடி வரதை கேன்சல் பண்ணீங்களா இல்லையா? கேன்சல் பண்ணிட்டு போனீங்களா? எதுக்காக நீங்க கேன்சல் பண்ணீங்க? அப்ப அங்க உளவுத்துறை உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு? நீங்க இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க. சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே முன்னுக்கு முரணா இருக்கு. இதுவரை பிரஸை சந்திக்காத விஜய் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு பிறகாவது செய்தியாளர்களை சந்திப்பாராம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகையாளரை சந்திப்பார், மக்களை சந்திப்பார். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் நீங்க 2026 அரசியல் காலத்துல போய் அவர்கள் நிக்க முடியும். சந்திக்க தான் போறார். நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம், நாட்கள் கூடியா இருக்கு. ஆனா அவர் தீர்க்கமான முடிவெடுத்து நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் மதிப்பிற்குரிய திரு முஸ்தபா அவர்கள். வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பல்காமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரை 28 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தின் மூலம். அதே சமயம் இப்போ நாடே ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உங்களுடைய கருத்து முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காஷ்மீர் தாக்குதல் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலத்தை பார்க்க வந்தவர்கள், ஒரு சாமானியர்கள், ஒரு பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான தாக்குதல். அது யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான உயர்பட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ஏற்கனவே ஒரு பதட்டமான ஒரு மாநிலமாக இருக்கிற போது ஒரு 370 ஆர்டிக்கலை நாங்கள் ரத்து செய்கிறோம், அந்த பதட்டத்தான சூழ்நிலையை மாற்றிட்டோன்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் சவால் விட்டு இன்றைக்கி காஷ்மீரை கொண்டு 2019 இன்றைக்கி வரைக்கும் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ 28 பேர் அநியாயமாக ஒரு காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு தீவிரவாதிகள். அப்போ நீங்கள் 28 பேரை சுட்டு கொன்றாங்கன்னு சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இங்கே மத்திய அரசாங்கம் உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லை ஹோம் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியரா இல்லாட்டி மோடிக்கு புகழாரம் சூட்டுறாரு அஜித் தோஹால் அவர் ஃபெயிலியரா? நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாமல் இந்த 28 பேரை இழந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாராரை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தீவிரவாதம் நடந்துச்சு, தீவிரவாதம் இந்த இந்திய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் முன்மணியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 1000 ரூபா 500 ரூபா தடை செஞ்சீங்க. ஞாபகம் இருக்கா? தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்டிகல் 370 நாங்கள் ரத்து செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காஷ்மீர் லடாக் போன்ற பகுதியெல்லாம் உருவாக்கணும்லாம் பேசுனீங்க. அப்படி இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் நடக்குதுன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னால் இதுக்கு கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் அதோட யதார்த்தமான களம். ஏன் எதனால இது நடக்குது சார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காஷ்மீர் இஷ்யூ நடக்கும்போது நாங்கள் நாட்டில் பாதுகாப்பு வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. இதே பிரச்சனை மகாராஷ்டிராவில் நடக்கும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் தான்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் இவ்வளோ 10 வருஷம் ஆட்சி நடத்துறீங்க. நீங்க இந்த உங்க ஆட்சியில தான் ஏற்கனவே புல்வாமா தாக்கல் நடந்திருக்கு. CRP வீரர்கள் 44 பேரை இழந்தோம். இதுக்கு நீங்க தான் காரணம். கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த கவர்னர் உங்களை சாடினாரு. இங்க பாத்தீங்கன்னா பிளைட்டை கொடுக்கல, அவங்களுக்கான முறையான வாகனத்தை கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா கண்டும் காணாம இருன்னு சொன்னீங்க. எதுக்காக அந்த தேர்தலுக்கு நீங்க பண்ண மாதிரி இது எதற்காக நடந்தது? இதுக்கான உண்மைத்தன்மை என்ன? இதை உண்மைத்தன்மையை யார் கொண்டு வரணும்? இதுதான் சார் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை சுட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அரசு என்ன செய்ய முடியும்? அவங்க நிதி உதவியில இருந்து எல்லாமே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. தீவிரவாதியை கட்டுப்படுத்துறது யார் கட்டுப்படுத்தணும்? இந்த நாட்டோட பிரதமர் தான் கட்டுப்படுத்தணும், நாட்டோட உளவுத்துறை தான் கட்டுப்படுத்தணும், நாட்டோட ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் கட்டுப்படுத்தணும், நாட்டோட செக்யூரிட்டியை கையில் வைக்கக்கூடிய அஜித் தோஹால் போன்றவர்கள்லாம் பேசுறாங்களே வாய்ச்ச விடால, அவங்க தான் கட்டுப்படுத்தணும். நீங்க நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க? யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா இதை வைத்து நீங்க அரசியல் செய்றீங்க.
இந்த மாதிரி விஷயத்தை வைத்து இந்தியா முழுக்க இந்த விஷயத்தை அரசியல் செய்றீங்க. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ராணுவ வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருந்து எல்லாருமே அதிகமா அங்கதான் வந்திருக்காங்க சார். ராணுவ வீரர்கள் குறைபாடு இருக்குன்னு சொல்லி ராணுவ அதிகாரி சொல்றாரு சார். நம்ம பார்த்தோம், கடந்த காலத்துல பார்த்தோம், ராணுவ வீரத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ராணுவ வீரரே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ விட்டு நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஏன் நீங்க வந்து நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்க, யார் பொறுப்பேற்றுக்கிறது நான் கேட்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் நடந்துருச்சு. நாங்க தான் இந்திய நாட்டோட பிரதமர், நாங்க தான் இந்திய நாட்டோட உள்துறை மந்திரி, நாங்க தான் இந்திய நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய மினிஸ்ட்ரி. அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து இது மாதிரி நடந்துருச்சு, இதை நடக்காம இருப்போம்னு சொல்லி நீங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கணுமா? இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஜக இருக்கக்கூடிய வைத்து இந்த நேரத்தில் வந்து மத சாயம் பூசுறக்கான வேலைகள் செய்யணுமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீங்க வந்து இமாச்சல்லையும் அருணாச்சல பிரதேசலையும் சைனா எவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள வந்திருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோடே போட்டிருக்கிறாங்க. நீங்க அவரை பத்தி பேசுறதுக்கு துணிவு இருக்கா? ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சியா வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப முழுக்க முழுக்க இந்த பாஜக, நான் கேட்கிறேன் சார், 28 பேர் இறந்துருக்காங்களா? உங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம், மனவேதனை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மக்கள் நாடே வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன அளவுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு கூட்டு போறாங்க, ரெட் கார்பெட் விரிச்சு ஒரு ஹோம் மினிஸ்டரை கூட்டு போறாங்க. இன்னைக்கு 28 பேர் அநியாயமா இறந்துருக்காங்க. நாடே சோகத்துல இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. நாட்டுல பாதுகாப்பு இல்ல. எங்க மேல ஏற்கனவே இந்த நாட்டுல வந்து வரி சுமை, எல்லா சுமையும் தாங்கிட்டு இருக்கிறோம். உள்நாட்டு கலவரம் இந்த இந்தியாவில் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா ரத்தன கம்பளம் விரிச்சு உங்களை வந்து அதுக்கான அணிவகுப்பு நடத்தி கூட்டிட்டு போறாங்க. இதோட கேவலம் வேற என்ன இருக்கு அந்த நாட்டுல? நீங்க பதட்டமா ஓட வேணாமா? இல்ல அஞ்சலி செலுத்துறது தானே போயிருக்காரு. அது ரெட் காப்பி விரிச்சு போகணுமா சார்? அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன? அதுக்கான நீங்க என்ன தீர்வு? இந்த நிமிஷம் இந்த ஆயிப்போச்சு, 24 மணி நேரம் ஆக போகுது. என்ன அதுக்கு தீர்வு பண்ணீங்க? தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்த அந்த ஸ்பாட்டுக்கே வந்து போயிருக்கிறாரு அமித்ஷா. ஹெலிகாப்டர்ல போய் இறங்கலாம் வந்து பாத்துருக்காரு. அதுதாங்க. எப்படி போய் பாத்தீங்க? இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம் கேக்குறேன். இதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கண்ணுக்கு கண் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வந்து என்ன பிரயோஜனம்? இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சார், இது வந்து பாத்தீங்கன்னா இது எதற்காக நடந்தது? உண்மைத்தன்மை வெளியில வரணும். நீங்க வந்து உலகத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய இந்தியா நாங்க இருக்கிறோம், பெரிய பாதுகாப்பா நாங்க வச்சிருக்கிறோம் சொல்லி நீங்க பெரிய வாய்ச்சவடாலாம் பேசுறீங்களா? அப்ப இந்த ஃபைலியருக்கு வந்து என்ன காரணம் என்பது ஏன் உண்மைத்தன்மை நீங்க சொல்ல மாட்டீங்க? ஏன் நீங்க அமைதி காக்கிறீங்க? நான் 5:30 மணிக்கு ஒரு மீட்டிங் நடத்துறோம், வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் போறாரு, அந்த நாட்டோட முதலமைச்சர் உட்கார்றாரு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்படை தளபதி உட்கார்ந்து பேச போறாங்க, நிர்மலா சீதாராமன் போறாங்க. எவ்வளவும் பண்ணி எதுக்காக நடந்தது, என்ன நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, என்ன காரணத்துக்கு நடத்தப்பட்டது இன்ன வரைக்கும் வெளியில வரலன்னு சொன்னா சரி, அது வராமல இருந்தாலும் இதை வந்து நாங்க தான் பொறுப்பேற்றுக்கிறோம் சொல்லி வெளிப்படைத்தன்மையா சொல்லாம இருப்பது, இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இது உண்மைத்தன்மை வெளியில கொண்டு வரணும் என்பதுதான் எங்களோட நோக்கம். பயங்கரவாதிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என பேசியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா பயங்கரவாதிகளை தப்ப முடியாதுன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க. பயங்கரவாதிகள் தப்பலன்னா அவங்கள வந்து இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள வந்து சுடுங்க, நிக்க வச்சு சுடுங்க. யாரு கேட்கிறா? நீங்க பயங்கரவாதிகள் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி எத்தனை நாளா நீங்க சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க? நீங்க தான் இப்ப தொடர்ச்சி ஆட்சி செய்றீங்க. இன்னும் பயங்கரவாதம் நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க தானே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத திவாலான பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு நட்பு நாடு நீங்க தான் பேசுறீங்க. நீங்க தான் பஸ் விட்டீங்க. நீங்க தான் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா கார்கில் வார ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி மாறுதட்டு பேசுவீங்க. நீங்க தான் வந்து பாகிஸ்தான்காரன் புல்வாமா தாக்குதல் நடத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்துவீங்க. இப்போ 28 பேரை வந்து சுற்றுலா ஸ்தலத்தை சுட்டுட்டான்னு சொல்லி இப்போ ஒரு நிகழ்வை கொண்டு வரீங்க. இது எல்லாம் நான் கேட்கிறேன் சார், நீங்களும் நானும் சாமானியன் என்ன செய்ய முடியும்? நாட்டோட உள்துறை மந்திரி இப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதா? இது நான் சொல்லுவேனே, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும், தவறு செய்தவர்களை சுட வேண்டும். இது நான் வந்து சொல்றதுங்க, ஹோம் மினிஸ்டர் சொல்றதா? நீங்க ஒரு பிரதமர் போறாரா இல்லையா? ஒரு பிரதமர் போறத வந்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு போறீங்க? அப்ப சாமானியனுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு கிடையாதா? அவனுக்கு அரசியல் தெரியுமா? அவன் அரசியல் சார்ந்தவனா? அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெக்கேஷன்ல சுற்றுலாவுக்கு போயிடுறான். அவன் பாவம், அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மோடி போறத கூட வந்து பாத்தீங்கன்னா டிஜே மியூசிக் போட்டு அஜித் துவார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து விளம்பரப்படுத்துறாருல. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பதட்டமான சூழல், சுற்றுலா தலமுள்ள சூழல், அங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கே வந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி நினைவில்லை. அப்ப நீங்க வந்து எதுக்கு இது பண்ண போறீங்க?
இந்தியா முழுக்க என்ன பாருங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, கர்நாடகாரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆந்திராவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க வந்து பேசக்கூடிய பொருளா மாறப்போகுது. இதுல என்ன நடந்தது அதை தான் நாங்க கேட்கிறோம். இந்த கொடூர செயலை செய்த தீவிரவாதிகள் வந்து ஒவ்வொருத்தரையும் சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு சுட்டதாக வந்து செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாமல் பிற பொறுப்பெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க, பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரிவிக்கிறாங்க. இல்லை சார், இதை எப்படி இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தாக்குதல் நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. வந்த உடனே டபடபன்னு சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ உடையிலே வந்தாங்கன்னு முதல் சொன்னாங்க. இன்னொரு என்ன சொன்னாங்க, இல்லை இராணுவ உடையில வரல, அவர்கள் வந்து நார்மல் உடையில அங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற ஜுப்பா போன்ற விஷயத்துல வந்தாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்க சொல்ற மாதிரி நீ இந்துவா முஸ்லிமா கேட்டு கேட்டு சுட்டாங்க, அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க வர சொல்றாங்க. நான் கேட்குறேன், இந்த நாட்டில் ஒரு தீவிரவாதி வந்து கேட்டு கேட்டு ஒரு ஆளா சுடுறான்னு சொன்னா நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குற? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்துவா முஸ்லிமா கேட்டு கேட்டு சுடுறான்ல. ஒரு முஸ்லிம் இறந்துருக்காருங்க, சையத் ஆதில் ஹுசைன் சொல்லி ஒரு நபர் வந்திருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியாம போச்சா? இவன் முஸ்லீம் சொல்லி தெரிஞ்சு சுட்டானா தெரியாம சுட்டானா? நீ கேட்குறேன், நீங்க வந்து முஸ்லீமான்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சுடுறான்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல எல்லாரும் தான் சுனத் பண்றாங்க. கேவலமல்ல சொல்றதுக்கு. நான் சொல்றேன் சார், கர்நாடகால இறந்தாரே மஞ்சு, அவரோட மனைவி பல்லவி என்றவர்கள் வந்து சொல்றாங்க, அந்த தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க எங்களை 3 இஸ்லாமியர் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தூக்கி எங்களை காப்பாத்தினாங்க. சுற்றுலா வரக்கூடியவர்களை வந்து கட்டுப்பாட்டுல வந்து வெளியில அனுமதிக்கல, ராணுவம் உள்ளே அனுமதிக்கல. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் உடனே எங்களுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க சாப்பாடு கொடுத்தாங்க, பள்ளியாசல்ல தங்க வச்சாங்க. நான் கேட்கிறேன், இது என்ன கேவலமா இல்லையா? நாட்டுல வந்து ஒரு அப்பாவிகளை சுற்றுகிறாங்க. அதுக்கு நீங்க வந்து இப்ப தார்மீக பொறுப்பேற்று இதுக்கான நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கல, நாங்க ஃபெயிலியர் ஆயிட்டோம், நாங்க கேவலப்பட்டு நிக்கிறோம், நாங்க ராஜினாமா பண்றோம் சொல்றது எப்படி இருக்கு? இஸ்லாமியர்கள் சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரை வந்து நீங்க கற்பீங்க. நான் கேட்கறேங்க, இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா துப்பி கொடுத்தா இஸ்லாமியர், கொரோனா வந்தா இஸ்லாமியர், டிஃபன் பாக்ஸை மோந்து பார்த்து அடிக்கிறது இஸ்லாமியர், மாட்டுக்கறி ட்ரெயின்ல வச்சுட்டு போன அடிச்சா இஸ்லாமியர், புர்கா போட்டா ஒரு பொம்பளை இஸ்லாமியர், குஜராத்ல நீங்க பல்கிஸ் பானுவ 10 பேர் சேர்ந்து கற்பழிச்சு வைத்த கிழிச்சிங்கன்னா இஸ்லாமியர். என்ன நடக்குது? இதெல்லாம் நீங்க பண்ணீங்களே, இதெல்லாம் ஏன் பேசப்படல? யோசிச்சு பாத்தீங்களா? நான் கேட்கிறேன் சார், இங்க உங்க எம்பி இந்த லேடி தாகூர் என்ற எம்பி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலேகான் குண்டுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. நாங்க இந்து தீவிரவாதின்னு பேசுறோமா? RSS தீவிரவாதி காந்தியை கொன்னாங்க, இந்து தீவிரவாதின்னு பேசணுமா? RSS தீவிரவாதி கொலை செஞ்சாரு பேசணும். நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்த வந்து இன்னைக்கு வந்து பக்கத்து எச் ராஜா இன்னும் பாஜகவை சேர்ந்த சிலர் வந்து இது மாதிரி பதிவு பண்றாங்க. அதான் சார், இது வந்து வன்மத்தை திணிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், எச் ராஜாவுக்கு வந்து கொஞ்ச நாச்சும் மூளை இருக்கா, அறிவு இருக்கா? நீங்க வந்து மாலேகான்ல குண்டு அடிச்சுச்சே, அஜ்மீர்ல குண்டு அடிச்சுச்சே, இதெல்லாம் யார் சம்பந்தப்பட்டா? காந்தி கொலையில யார் சம்பந்தப்பட்டா? தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுன்னு சொல்றவங்க இங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவு போடுறாங்க. அதான் சாமானியர்கள் யாரும் சார், எச் ராஜா போன்ற RSS சங்கிகள் இந்த வேலையை பாக்குறாங்க. நீங்க வந்து நான் கேட்கிறேன், நீங்க ஏன் கொண்டு போய் நீங்க தான் அந்த வேலையை பாக்குறீங்க. நீங்க தான் வந்து பாய் கடையில ஹலாலுக்கு சாடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க தான் வந்து புர்கா போடக்கூடாது, நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க, நீங்க தான் மாட்டு இறைச்சிக்கு பிரச்சனை பண்றீங்க, நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லியே ஆகணும்னு பிரச்சனை பண்றீங்க. அப்ப முழுக்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த சங்கிகள் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவிரவாதி, ஒரு அயோக்கியன் இன்னைக்கு வந்து தண்டிக்கப்படக்கூடியவன் வந்து அந்த செயலை செய்யறான்னு சொன்னா நீங்க வந்து வந்தவன் 4 பேரா 6 பேரா ஒன்னும் கணக்கு தெரியல சார். ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல 100 இளைஞர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப வந்து இது நீங்க எதை பூச பாக்குறீங்க? இதை வச்சு பீகார் அரசியல வந்து ஸ்டெண்ட் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல தமிழ்நாட்டு அரசியல் ஸ்டெண்ட் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? 28 உயிர் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்களா? ஹெச் ராஜா பண்ணுவார், சங்கிகள் பண்ணுவாங்க. இந்த சங்கிகள் தான் வந்து புல்வாமா தாக்கத்துல ஒரு அரசியல் பண்ணாங்க. இந்த சங்கிகள் தான் காரணிகளை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க. நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச ராணுவ வீரர்கள். சரி, எதனால பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ராணுவ வீரர்களை பதில் சொன்னாங்களா இல்லையா? அந்த கவர்னரே சொன்னாரா இல்லையா? இது முழுக்க வந்து வேணுமேன் செய்யப்பட்டதுன்னு கவர்னர் பேசினாரா இல்லையா? அந்த கவர்னர் வீட்டுக்கு ரைடு விட்டீங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த இந்திய நாட்டில் நடந்தது சார். இதை முழுக்க இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நசுக்க வேண்டும், ஒரு சமுதாயம் மீது ஏதோ வந்து கற்பிக்க. நான் கேட்கிறேன், உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதம் நடக்குது. ஒரு கிறிஸ்டின் சார்ந்தவர் பண்றாரு கிறிஸ்தவ தீவிரமா,
யூதர் பண்றாங்க யூத தீவிரவாதமா, பௌத்தம் பண்றாங்க பௌத்த தீவிரவாதமா? இந்திரா காந்தியை கொண்டது யார் சார்? அப்ப அந்த சமுதாயத்து மேல தீவிரவாதம் சொல்லலாமா? காந்தியை கொண்டது யாரு? அந்த சமுதாயத்து மேல தீவிரவாதம் சொல்லலாமா? ராஜீவ் காந்தியை கொண்டது யாரு? அந்த சமுதாயத்து மேல தீவிரவாதி சொல்லலாமா? இவங்களா இஸ்லாமியரா? என்ன நடக்குதுங்க? இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஜக RSS சங்கிகள் வேண்டும் என்றே இங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள வேண்டும். பாத்தீங்களா, இவர்கள் இதுதான் வேலை. அதை வந்து இந்த நடுநிலையாள இந்துக்களுக்கு தெரியும். எங்க வீட்டுல இங்க மழை வெள்ளம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எந்த பேரிட காலமா இருந்தாலும் சரி, களத்துல இறங்கி கொரோனாவாக இருந்தாலும் சரி, என் இஸ்லாமிய சொந்தங்கள் இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக பழகுறோம். நான் கேட்கிறேங்க, உங்க மோகன் பகவத் சொல்றாரு ஒரே நாடு, ஒரே சுடுகாடு, ஒரே கடவுள் அப்படின்னு பேசுறாரு. நான் கேட்கிறேன், ஒரே நாடு நீங்க சொல்றீங்க, இந்திய நாடுன்னு சொல்ல வரீங்க. நீங்க ஒரே சுடுகாடு, ஒருத்தவங்க எரிப்பாங்க ஒருத்தவங்க புதைப்பாங்க. உங்களுக்கு எதை ஏத்துக்க சொல்றீங்க? ஒரே ஜாதின்றீங்க. நீங்க வீரபாண்டியை ஏத்துக்குவீங்களா? நீங்க கருப்சாமி ஏத்துக்குவீங்களா? நீங்க அம்மனை ஏத்துக்குவீங்களா? நீங்க முருகரை ஏத்துக்குவீங்களா? அவங்களுக்கு இருக்க குலசாமியை நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்க RSS அலுவலகத்துல இந்த கருப்பசாமியோ வீரபாண்டியோ அம்மனோ முருகரோ போட்டோவை மாத்த முடியுமா உங்களால? நீங்க எல்லாம் ஒரே கடவுள் வணங்கன்னு ஏத்துக்குவீங்களா சார்? முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களை நாங்கள் தான் இந்துத்துவாவின் தலைவர்கள், நீங்கள் எல்லாம் நாங்க சொல்ற மாதிரி வழிபடுங்க, இந்த நாட்டை காப்பாற்றுவோம் சொல்லி இந்த பாஜக சங்கிகள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒருபோதும் இந்த இந்திய நாடு மாறாது. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மீண்டும் மீண்டும் சொல்றது, ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளின் குறைபாடு. இந்த விஷயத்துல வந்து மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்று நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிட்டோம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சரி செய்வோம்னு ஒரு வார்த்தையை சொல்லணும். இல்ல ராஜினாமா பாதுகாப்பில் கோட்டை விட்டு விட்டதா மத்திய அரசு. வேற என்ன, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே அங்க சுற்றுலா நான் கேட்கிறேன், 19ஆம் தேதி மோடி வரதை கேன்சல் பண்ணீங்களா இல்லையா? கேன்சல் பண்ணிட்டு போனீங்களா? போய் எதுக்காக நீங்க கேன்சல் பண்ணீங்க? அப்ப வந்து அங்க வந்து உளவுத்துறை உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு? அப்ப மோடி அவர்கள் வராரு, நீங்க கேன்சல் பண்ணிட்டு போனா அந்த பகுதியை நீங்க எப்படி வைக்கணும்? சுற்றுலா வரக்கூடியவர்கள் அனுமதிக்கலாமா? அங்க இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போதுன்னு சொல்லி தான் கேன்சல் பண்ணீங்களா? ஏன் என்ன காரணத்தை கேன்சல் பண்ணிட்டு போனீங்க? நீங்க இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க. நீங்க செல்லக்கூடிய முன்னுக்கு முரணா இருக்கு. நீங்க செல்லக்கூடிய செய்தி எல்லாமே முன்னுக்கு முரணா இருக்கு. அவர் வந்து ராணுவ உடையில வந்தாருன்றாங்க, 2 வீலர்ல வந்தான்றாங்க, பேர் சொல்லி இருந்தது 20 நிமிஷம், கேட்டு சுட்டாருன்றாங்க, பேண்ட் அவுட் பாட்டு சுட்டாருன்றாங்க. சரி, அந்த 20 நிமிஷம் வரைக்கும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய ராணுவம் என்ன செஞ்சிச்சு? உங்க பாதுகாப்புத்துறை என்ன செஞ்சிச்சு? இது என்ன காரணம் நான் கேட்கிறேன். நீங்க கண்டிப்பாக அந்த தீவிரவாதி மீது நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத சாயத்தை பூச்சி கற்பிக்காதீங்க. நக்சலை தீவிரவாதிக்கு வந்து யார் பொறுப்பு கொடுத்தா? எந்த அமைப்புல இருந்தாரு? பாஜக கூட ஏன் உங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இது சாமானியமா ஒரு அரசியல் சார்ந்த எந்த தலைவர் கூட போட்டோ எடுத்தா நீங்க விடுவீங்களா? நீங்க கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு சொல்றீங்க, பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி பாதுகாப்பு இருந்தீங்க கூட என்ன எங்க பேருக்குன்னு சொல்றாங்க. இதை எல்லாம் வைத்து நீங்க வந்து தோல்வியை தந்திருக்கீங்கன்னு சொன்னா சார், நான் கேட்கிறேன் சார், நீங்க அதே காஷ்மீருக்குள்ள 300 கிலோ வெடி மருந்தை வைத்து ஒரு வாரம் ஒரு வண்டி சுத்துச்சு, நம்ம கேள்விப்பட்டோமா இல்லையா? இதோட கேவலம் வேற என்னாச்சு இருக்கா? நீ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வை செய்றீங்க? ஏன் அப்பாவி பொதுமக்களை காவு கொடுக்குறீங்க? நீங்க உண்மையாகவே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மோடி அவர்களை எப்படி நீங்க கேன்சல் பண்ண வச்சீங்களோ, சுற்றுலா வரக்கூடிய அந்த நபர்களை தடை செஞ்சிருக்கணும். நாங்க சுற்றுலா வந்து தடை செய்யறோங்க, அப்படிங்க ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படி நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அது ஏற்கனவே ஒரு பள்ளத்தாக்கு பகுதி, குதிரையில தான் போக முடியும், வண்டியில போக முடியும். அப்ப நீங்க அந்த குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல நினைச்சு நீங்க தடை செஞ்சிருக்கலாம். அப்ப நீங்க வேண்டுமே செஞ்சீங்களா? அப்ப இந்த நாட்டுல வந்து மோடிக்கு ஒரு நீதி, செத்து போன 28 பேருக்கு ஒரு நீதியா? நீங்க போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் சொன்னா மீண்டும் அவங்க உயிர் வந்துருமா? நான் கேட்கிறேன், அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட உடனே அவங்க ராணுவம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துச்சா? அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தானே கொடுத்தாங்க. அது அவங்களே வந்து வெளிப்படையா சொல்றாங்களா இல்லையா?
இது முழுக்க முழுக்க சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து இப்போ வந்து டோட்டலாக வந்து இன்னைக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு, இவர்கள் வந்து இந்திய மக்களை ஏமாத்திட்டு, அந்த பொதுஜன மக்களை காவு கொடுத்து சாவடிச்சிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் செஞ்சுதுன்னு சொல்லி இந்த ஹெச் ராஜா போன்றவர்கள், அந்த பாஜக சங்கி போன்றவர்கள்லாம் சொல்றதை வந்து ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. 2016 ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பாகிஸ்தான் உள்ள நடந்துச்சு, இந்தியா வந்து நடத்துனுச்சு. அது போன்ற ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கா? சார் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து உறவே வேண்டாம் சொல்லக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திவாலான ஒரு நாடு சார். பாகிஸ்தான் வந்து பெரிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உள்நாட்டு பிரச்சனையே அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவன் காஷ்மீரை வச்சு என்ன செய்ய போகிறான்? நான் மீண்டும் என்ன கேட்குறேன், அவன் தான் வந்து எதிர்க்க போகிறான்னு சொல்லி தெரிஞ்ச இந்த இந்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும், இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முப்படையும், இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவமும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய நிகழ்வு தானே நம்ம செய்யக்கூடிய விஷயம் தானே பார்க்குறோம். அங்கே உள்ள மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்துவை தனி நாடா லடாக்கா பிரிச்சிடலாம், இங்கே வந்து பண்டித்தை வைத்து நம்ம பண்டித்தெல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாயத்தோட்டத்தை உண்டாக்கலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து ஸ்டேட் பண்ணி இன்னைக்கு பாஜக வந்து அங்கே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 17 சீட்டு 18 சீட்டு இந்த அரசியலுக்காக நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நடக்கக்கூடிய மத்திய பாஜக அரசாங்கம் அங்கே பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் செய்யக்கூடிய வேலையாக நம்ம பார்க்கணும்? இது முழுக்க பாஜக அரசாங்கம் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை வைத்து அடிக்கடி வந்து பிரபலம் செய்து கொள்ள ஒரு சமுதாயத்தை, ஏன்னா வந்து அவங்களோட சூழல் அது சார். நம்ம இந்தியாவில் பார்க்கலையா? இந்தியாவில் வந்து பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலையா? நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் ஏன்பா வந்து பார்த்தீங்கன்னா சனா மசாலா வந்து கருகி போச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாடு தான் காரணம், இதுவும் இஸ்லாமிய பங்கு இருக்கு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் தான் இந்த சங்கிகள். ஏன்பா பானிபூரியில வந்து உப்பு இல்ல, அதுக்கும் இவங்க தான் இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் இந்த சங்கிகள். இந்த சங்கிகளை ஒருபோதும் நாடு ஏத்துக்காது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலில் நான் 400 சீட்டு பெறுவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாஜக ஆட்சி ஃபைலர்னு பல்ல பிடிங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமாரும் நாயுடும் இல்லைன்னா பாஜக ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்ப முழுக்க பாஜக மோடி அரசாங்கம் மோடி மூஞ்ச வச்சு இந்த தேர்தலில் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்ப இந்தியா முழுக்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க நாங்க வந்து நாட்டை பாதுகாக்கணும், நாங்க இந்துக்களின் பாதுகாவலர், இவங்களோட சித்தாந்தம் அதுதானே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாலேகானில் குண்டு வச்சவங்களை வந்து கூப்பிட்டு எம்பி சீட்டு கொடுப்பாங்க, லக்ஷரை தூய்பாவில் இருக்கக்கூடியவர்களை பக்கத்துல உட்காந்து அழகு பார்ப்பாங்க. பாகிஸ்தான் கூட உறவுலாம் வச்சுக்குவாங்க. இவங்க பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாஜக சார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம். எல்லாமே அவர்கள் செய்துவிட்டு இந்த வாக்கு வங்கிக்காக, தேர்தல் அரசியலுக்காக, தேர்தல் நாடகத்திற்காக வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை கோட் பண்ணி அடிச்சு அதுல பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து இவர்கள் தேர்தல்களை வெல்வதற்கு இந்த மாதிரி விஷயங்களை கடந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த நடத்தக்கூடிய விஷயம் இது எதற்காக பண்ணாங்கன்னு சொல்லி உண்மைத்தன்மை ஓரிரு நாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 26, 27 தேதிகளில் வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் வந்து நடைபெற இருக்கு கோயம்புத்தூர்ல. விஜயும் வந்து பங்கேற்று பேச இருக்கிறார், சிறப்புரையாற்ற வந்து இருக்கிறார். டிவிகேவின் இந்த முன்னெடுப்பு எத்தகைய தாக்கத்தை வந்து அரசியல் களத்தில் ஏற்படுத்தும்? என்னன்னு கேட்டிங்கன்னா சார், விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வர்றது வந்து ரொம்ப டஃப்பு. திமுகலாம் பலந்துன்னு கொட்டம் போட்டவங்க, அதிமுக அதுக்கு மேலே 6 வாட்டி ஆட்சியில் இருந்தவங்க, பூத் கமிட்டிலாம் இவங்களெல்லாம் போடவே முடியாது. பூத் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்துக்கு வந்து ஆணி வேறு, ஃபண்டமெண்டலே அதுதான், நீங்கள் வந்து கட்டமைப்பே அதுதான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அதுதான், எல்லாம் வந்து இப்போ தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வரல இவர். இன்னைக்கு வந்து இன்னும் 8 மாத காலம்தான் இருக்குது, 6 மாத காலம்தான் இருக்குன்னு பேசினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரான அரசியல் களத்தில் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சொன்னார்களோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக 2026 பொது தேர்தலில் வெறும் பெரிய கட்டமைப்போட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எங்கள்கிட்ட வந்து வலு இருக்கு என்பதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3ஓ 4ஓ நடத்த போகிறாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு எலெக்ஷன் டைமில் வந்து ஓட் போலிங் இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு அவங்க ஒரு ஆர்மி, ஒரு இராணுவம், அந்த இராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது.
அந்த பூத் கமிட்டியில் உட்காரக்கூடியவர்கள். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநாடு நடத்தி அதில் யார் கலந்துக்க போறாங்கன்னு விஜய் அவர்கள் பேச போறாரு. இருந்தும் நான் நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா அந்த பூத் கமிட்டியில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆளுகளை கூட பேசக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டினா என்ன, இது எப்படி நம்ம கையாளணும், இது எப்படி வந்து எதிர்க்கட்சிகள் நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள், இது என்ன நடக்கும், பூத் ஏஜென்ட் எப்படி கையாளணும், இதை வந்து எவ்வளோ ஓட் போலிங் ஆயிருக்கு நம்ம எப்படி இதெல்லாம் பயிற்சி கொடுக்கப்படும். இது வந்து முழுக்க தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்குவதற்கு இது ஒரு முக்கியமான கூட்டமாக நான் பார்க்குறேன். இதுவரை பிரஸை சந்திக்காத விஜய் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு பிறகாவது செய்தியாளர்களை வந்து சந்திப்பாராம். இது என்னன்னு கேட்குறேன்னா, நீங்கள் செய்தியாளரை சந்திக்கிறது சார். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா டார்கெட்டு மே ஜூன் தான் டார்கெட் சொன்னார். அந்த ஜூனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் என்னென்ன செய்யணுமோ அந்த உள்கட்டமைப்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முழுமையாக அவர் வந்து செய்கிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி, மாவட்ட செயலாளர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு, பொதுக்குழு, மாநாடு. அப்போ வந்து தொடர்ச்சியாக உடனே வந்து நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வக்ஃப் போர்டு, அப்போ தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இதில் வந்து தீர்க்கமான முடிவு, இது எங்கே போனால் நீதி கிடைக்கும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறது. அப்போ எந்த வழக்கறிஞரை வச்சு வாதாடினா இவருக்கு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும்? அப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வழக்கறிஞர் சிங்கி போன்றவர்களை வைத்து அவர்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் வந்து செய்யாதவர்களை விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துகிட்டே செய்கிறார், தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாகன பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு பிரச்சாரம், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை எடுத்து நம்ம கொள்கையை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி உத்தரவு, இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகையாளரை சந்திப்பார், மக்களை சந்திப்பார். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் 2026 அரசியல் காலத்தில் போய் அவர்கள் நிற்க முடியும், சந்திக்க தான் போகிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட்கள் குறையா இருக்கு, நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம், நாட்கள் குறையா இருக்கு. ஆனால் வந்து அவர் வந்து தீர்க்கமான முடிவெடுத்து ரொம்ப அழகான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க, நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லக்கூடிய செயற்குழு, பொதுக்குழு, பூத் கமிட்டி மாநாடு, மண்டல வாரியான மாநாடு, மாநில மாநாடு, என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தீர்க்கமாக அவர்கள் தொடர்ச்சியாக வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் மாறப்போகுது. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. யாரோ புதுசாக ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாராம், அவர் வந்தவொன்னே முதல்வர் நாற்காலி வேணுமா? ஏன் கேட்கக்கூடாது? மக்கள் தான் சார் தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்வர் நாற்காலி ஒன்றும் இருக்கக்கூடிய முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் பட்டா போட்டு கொடுக்கலையே. அந்த நாற்காலி யார் கொடுத்தா? இந்த நாட்டோட மக்கள்கள் கொடுத்தாங்க. அந்த மக்களை உங்களை வேணான்னு முடிவு பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. இதுதான் வந்து அதனால கேட்டிங்கன்னா யார் வேணால் வரலாம் சொல்லும் போது திமுக இதையெல்லாம் பேசும்போது நீங்கள் வந்து ரகுபதி போன்றவர்கள், சேகர் பாபு போன்றவர்கள், அங்கே இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள், ஒரு 325 நாள் 24 மணி நேரம் விஜய்ன்னு சொல்லி பேசுவது ஒரு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தை போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள், மனிதநேய மக்கள் கட்சி போன்றவர்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் போன்றவர்கள் இவரை பற்றி பேச வைப்பதும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவாக ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது பேச தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இவர் வரும் காலத்தில் நல்லது நடக்கும் என்றதை நம்பியிருக்கிறாங்க. அந்த பதட்டத்தின் வழிபாடு தான் திமுக வந்து இன்னைக்கு தூக்கத்தை இழந்திருக்கு. அதனால கண்டிப்பாக 2026 தேர்தலிலே அதற்கு முன்கூட்டி மக்களையும் நீங்கள் சொல்ற மாதிரி பத்திரிகையாளரையும் கண்டிப்பாக சந்திப்பார். நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை சந்திக்க வேணும்னு நீங்களும் கேட்டுக்கோங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார்.